ஒரு நாள் ஒரு எரும மாட்டுக்கு தாங்க முடியாத கோவம் வந்தது. அதனால நேரா கைலாயம் போய் சிவபெருமான் முன்னாடி நின்னுது. எம்பெருமானே, எங்களை ஏன் இந்த மாதிரி படைச்சீங்க? பூலோக மனுஷங்க எங்களை மதிக்கிறதே கிடையாது. மந்த புத்தி எருமை, சேற்றில் பொருளும் எருமை, அறிவு கெட்ட எருமை அப்படின்னு எங்களை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பசுக்களுக்கும் எங்களுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? அவங்களும் பால் வெள்ளையா தான் தராங்க, நாங்களும் பால் வெள்ளையா தான் தரோம். ஆனா பசுக்களை மட்டும் புனிதம்னு நினைச்சு போட்டு புகழுறாங்க. எங்களை என்னடான்னா வீட்டுக்குள்ளேயே நுழைய விட மாட்டேங்கிறாங்க. அதனால நாங்களும் பசுக்களை போல மதிக்கப்படணும். எங்களுக்கு அந்த வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டுது. சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, எருமையாரே, உன் கோரிக்கை நியாயமானதுதான். ஆனா ஒரு நிபந்தனை. இனிமே நீயும் உன் இனத்தாரும் சேற்றில் பொருள்வீங்களே அந்த பழக்கத்தை முற்றிலுமா கைவிட்டுடணும். அதை நீங்க ஏத்துக்கிட்டா மனுஷங்க உங்களை பசுவை போல மதிப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டதும் எரும மாடு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, எம்பெருமானே, மனுஷங்க எங்களை மதிக்கணுன்றதுக்காக எங்களோட இயல்பான இன்பத்தை எங்களால விட முடியாது. சேற்றில் பொருள்வதுதான் எங்க இனத்தோட சந்தோஷம். அதை விட்டுட்டு கிடக்கிற மதிப்புல எங்களுக்கு மகிழ்ச்சியே இல்லை. உங்க ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும், வர எதுவும் வேணான்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு. இதை பார்த்தா நந்தி, எம்பெருமானே, எருமையோட கோரிக்கையில என்ன தவறு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சிவபெருமான் சொல்றாரு, எருமையோட கோரிக்கையில தவறில்ல நந்தி. ஆனா சாதிக்கணும்னா எதையாச்சும் தியாகம் செஞ்சுதான் ஆகணும். அதுதான் விதி. ஆனா அந்த தியாகத்தை செய்ய அந்த எரும மாட்டுக்கு மனசே இல்லை. அதனாலதான் அது சேற்றில் பொருளும் சந்தோஷமே போதும் அப்படின்னு வாழுதுன்னு சொன்னாராம்.